ஹாய், இன்றைக்கி தமிழ் ஜூனியரில் கேட்குற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் உள்ள சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். நான் டைப் பண்ணியிருக்கதும் காட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். இதில் சென்ட்ரு பண்ணுறது அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுறது தான். இது இந்த சைடில் பாருங்கள், நவம்பர் அக்டோபர்லாம் ஒரு 2 ஸ்பேஸ் தள்ளி அடிக்கணும். அதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, டைட்டில் எப்போதும் போல தான். இது பாருங்கள், டைட்டில் பார்க்க விடுறப்பவே தெரியுது ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ 2ஆக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. 55 ஸ்பேஸ் இருக்குமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 45 அந்த ரேஞ்சில் வந்ததுக்கப்புறம் 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு 2 லைனில் சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சு அடிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட்னா நார்மலாக 10 to 65 டிகிரியில் தான் செட் பண்ணிப்போம். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸுன்னு பார்க்குறப்போ 55 கிடைக்கும். இந்த 55 வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு காலம் பிரிக்கிறது எல்லாமே அந்த 55 வச்சு தான் பண்ணுவோம். சென்ட்ரு பண்ணுறது, டைட்டில் எல்லாமே அதில் வச்சு தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ காலம் எப்படி பிரிக்கிறோங்கிறத பாருங்கள். இருக்கிறதுல ஹையஸ்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல காலமோட டைட்டில் இருக்குல்ல, அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்கள், 8 தான் இருக்குது. இதில் 3 4 5 6 7 8 9. இப்போ ஹையஸ்ட் 9 தான், ஏன்னா இந்த இடத்துலையும் 9 தான் இருக்குது. ஓகே, இப்போ லாஸ்ட் காலம்ங்கிறப்போ 1 ப்ளஸ் பண்ணுவோம். 9 + 1 10. இந்த காலம்க்கு எவ்வளோ ஸ்பேஸு? 10 ஸ்பேஸ். ஓகே, இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த காலம் பார்க்கலாம். இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக தான் பார்க்கணும். ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறப்பவே தெரியுது. இதை 2 லைனாக நம்ம டைப் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள். 4 5 6 7 8 இருக்குது. நெக்ஸ்ட் லைன் கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 6, இதில் 3 6 7 8 தான் இருக்குது. அப்போ ஹையஸ்ட்டு 10 தான். 10ஓட 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 2 ப்ளஸ் பண்ணால் 12. இந்த காலமுக்கு 12. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். அதே போல் அந்த டைட்டிலையும் 2 லைனாக டைப் பண்ணலாம். ஹையஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை கவுண்ட் பண்ணுங்கள். 7. இது கீழே இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 6. நம்பர்ஸில் ஏதாவது ஹையஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இது பார்க்குறப்பவே தெரியுது. 3 6 6 7 8 9 இருக்குது. அப்போ ஹையஸ்ட் எவ்வளவோ 9 தான் ஹையஸ்ட்டு. இதோட 2 ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா 2 சைடும் கோடு வர்றதுனால தான் 2 ப்ளஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு சைடு கோடு வந்தால் அது 1 ப்ளஸ் பண்ணுவோம். அப்படி தான் லாஸ்ட்டு காலமுக்கு. இப்போ இந்த காலமுக்கு 11 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 3 காலம் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை வச்சே ஃபஸ்ட்டு காலமுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 காலமோட வேல்யூஸை ஆட் பண்ணுங்கள். 11 + 12 + 10 33ன்னு கிடைக்கும். அதை 55லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 22. அப்போ ஃபஸ்ட்டு காலமுக்கு எவ்வளோ ஸ்பேஸு? 22. இப்போ இதை வச்சு நம்ம உள்ளது எல்லாமே சென்ட்ரு பண்ணுவோம். அதெல்லாம் எப்போதும் வீடியோஸில் போட்டிருக்கேன், எந்த மாதிரி பண்ணுறோமோ அது போல் தான். இப்போ இதை பாருங்கள். இதில் இந்த 1974 அதுக்கப்புறம் உள்ளே தள்ளி கொடுத்துருக்காங்களா நவம்பர், இதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் கார்னரில் 1974 இதை டைப் பண்ணுங்கள். சிங்கிள் லைன் ஸ்பேஸ்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே ஹைஃபன் வச்சு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸில் எல்லாமே மாற்றிக்கணும். இப்போது இந்த நவம்பர் அக்டோபர் இது எல்லாமே ஒரு 2 ஹைஃபன் 2 ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். ஓகே, இப்போ கீழே பாருங்கள். இதுவும் அதே போல் தான். 1974 லெஃப்ட் கார்னரில் அடித்து அதுக்கும் கீழே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு ஹைஃபன் போட்டு ஹைஃபன் வச்சு கோடு போட்டு அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டு ஜனவரி பிப்ரவரியை டைப் பண்ணணும். அப்புறம் இதை பாருங்கள். இது வரைக்கும் 2 லைன் ஸ்பேஸில் அடிச்சிருவீங்க. இப்போ இந்த கோடு போட்டிருக்காங்கல்ல, அதுலேருந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஹைஃபன் வச்சு கோடு போடுவீங்க. அதுக்கும் கீழே இதெல்லாம் இந்த மொத்தம்னு இருக்குல்ல, இது எல்லாமே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான். லாஸ்ட்டு கோடு போடுற வரைக்கும் சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். ஓகே, இப்போது இந்த காலமுக்கு 22ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த மொத்தம்ங்கிறத எப்படி டைப் பண்ணணும்னு பாருங்கள். மொத்தம்ங்கிறதுல மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த சைடு கோடு வந்திருக்கிறதுனால இதோட 1 ப்ளஸ் பண்ணால் 7. அப்போது 7 மொத்தமாக. இப்போ 22லேருந்து 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். 15. ஓகே, இதை 2ஆலலாம் டிவைட் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக 10 டிகிரிலேருந்து 15 ஹைஃபன் தள்ளி இந்த மொத்தம்ங்கிறத டைப் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணியிருக்கதை காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கரெக்டாக சிங்கிள் லைன் ஸ்பேஸில் ஹைஃபன் வச்சு கோடு போட்டிருக்கேன்னா அதுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ், இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விட்டு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இதை பாருங்கள். லெஃப்ட் கார்னரில் அடிச்சிருக்கேன், அது தப்பு. கரெக்டாக நவம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கும் கீழே பாருங்கள் 2 லைன் ஸ்பேஸ். அப்புறம் 1974 சிங்கிள் லைன் ஸ்பேஸில் வச்சு ஹைஃபன் வச்சு கோடு போடணும். அதுக்கும் கீழேலாம் 2 லைன் ஸ்பேஸ் பாருங்கள். இதுக்கும் கீழே சிங்கிள் லைன் ஸ்பேஸில் எல்லாத்தையும் அடிச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும் மொத்தம். இது பாருங்கள், கரெக்டாக 15 ஹைஃபன் தள்ளி மொத்தம்ங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, அவ்வளோதான்.
இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். டைட்டில் பாருங்கள் 2 லைனாக பிரித்து அடிச்சிருக்கேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.